அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கரட்டை கீரை சூப் வைக்க போறேன். இங்க பாருங்க, இந்த மூக்கரட்டை கீரையை வந்து இந்த பாருங்க இந்த ஷேப்ல தான் இருக்கும். இது ஏன் இந்த ஷேப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஷேப்லயே இருக்கும். மூக்கரட்டை கீரை கிட்னிக்கு ரொம்ப நல்லது, மற்ற எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம அதிகமாக மெடிசன்லாம் எடுத்துக்கோம் தெரியுங்களா. அதுக்கு வந்து நம்ம 5 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை மூக்கரட்டை கீரை சூப் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா அலசிட்டு இந்த குச்சி எல்லாம் இருக்குது பாருங்க, இதை அப்படியே போட்டுக்குங்க. இந்த நரம்போட எல்லாம் போட்டுக்குங்க. இது வச்சுக்கலாமா? இந்த பாருங்க, இதை நான் நல்லா அலசிட்டேன். இதோட அப்படியே போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. மஞ்சாத்தூள் போட்டுக்குங்க. லைட்டாக கல் உப்பு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பூண்டு தட்டி போட்டுக்குங்க. பொடி போட்டுக்குங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் 1.5 சொம்பு தண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பங்கிட்டு இந்த கீரையை வந்து அப்படியே கொஞ்சம் இதில் பாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி பங்கிட்டுக்குங்க. டயாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லைங்க, இது ஒரு வாட்டி நம்ம சூப் வச்சு குடிச்சோம்னா அந்த டயாலிசிஸ் பண்ணுற அந்த அளவுக்கு இதில் மெடிசன் அவ்வளோ அளவுக்கு இருக்குது. இது நம்ம மெடிசன் எடுக்கலைன்னாலும் கொஞ்சம் வயசாகிடுச்சு எதனா கூட நாங்கள்லாம் வந்து இப்போ இதை வந்து சூப் எடுத்து சின்ன பிள்ளைய பேத்திக்கலாம் கூட ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி விடுவேன். இது வந்து நல்லது. இது அதே மாத்திரை இல்லைன்னாலும் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிடணும். மூக்கரட்டை கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வெந்துடும். இந்த பாருங்க, கீரை அளவுக்கே வந்துச்சு பாருங்க. இதோடைய சாரெலாம் இறங்கிடுச்சு. இங்கே போச்சு. இது ஒரு ஆள் 200 கிராம் அளவுக்கு குடிச்சா போதும். வந்து அடிக்கடி மாத்திரை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாய்.